நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை வழக்கு தொடர்பாக டெல்லி பெருநகர நீதிமன்றத்தில் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஆஜராகின்றனர். இதனால் நீதிமன்ற வளாகம் பல அடுக்கு பாதுகாப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது டெல்லி செய்தியாளர் கணபதி. வணக்கம் கணபதி. இப்போ சோனியா காந்தி ராகுல் காந்தி இவர்களுக்கும் ஜாமீன் கிடைச்சிருக்கு. இது பத்தின கூடுதல் தகவல்களை எல்லாம் இப்போ எங்களுக்கு தாங்க. இன்று மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்டது போலவே சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் இந்த வழக்கிலே சம்மன் செய்யப்பட்டிருந்த மற்றவர்கள் அனைவருமே நீதிமன்றத்திலே ஆஜரானார்கள். முதற்கட்டமாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான வழக்கறிஞர் கபில் சிபல் இந்த வழக்கிலே சம்மன் அளிக்கப்பட்டிருக்கும் அனைவருமே பிணைக்கு விண்ணப்பம் செய்கிறார்கள் என்ற தகவலை நீதிமன்றத்திடம் தெரிவித்தார். அப்போது இந்த வழக்கிலே மனுதாரராக இருக்கும் சுப்பிரமணிய சாமி இவர்களுக்கு பிணை கொடுப்பதாக இருந்தால் இவர்களுடைய பாஸ்போர்ட்டை முடக்க வேண்டும், அதாவது அவர்கள் தங்களுடைய பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும், அப்போதுதான் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விடாமல் இருப்பார்கள் என்று நம்ப முடியும் என்று சொன்னார். ஆனால் அதை மெட்ரோபாலிட்டன் மாஜிஸ்ட்ரேட்டான லவ்லின் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைவருக்குமே பிணை வழங்கலாம், ஒவ்வொருவரும் 50,000 ரூபாய் ரொக்கம் சமர்ப்பிக்க வேண்டும், இதை தவிர அவர்களுக்கு கேரண்டியாக ஒருவர் கையெழுத்திட வேண்டும், இது போல செய்தால் அனைவருக்குமே பிணை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார். அதாவது மிக சாதாரணமான வழக்குகளிலே இது போலத்தான் பிணை வழங்கப்படுகிறது, அதே முறையை பின்பற்றி வழங்கலாம் என்று முடிவு செய்தார். அதை தவிர இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாம் என்று தேதியும் குறித்துவிட்டார். கபில் சிபல் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திக்காக எந்த விதமான விசேஷ சலுகையும் கேட்கவில்லை. எல்லோரையும் போலவே ரெகுலர் பெயில், அதாவது சாதாரணமாக இந்த போன்ற வழக்குகளிலே என்ன மாதிரியான பிணையை பெறுகிறார்களோ அதே போல பிணையை பெற்றுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துவிட்டார். ஆகவே தான் இந்த மாதிரியான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு ரொம்பவும் சுலபமாக முடிந்துவிட்டது. அதாவது என்ன விஷயத்துக்காக இன்று நீதிமன்றம் கூட்டப்பட்டிருந்ததோ அந்த வேலை எந்த விதமான பெரிய சர்ச்சையும் இல்லாமல் முடிவுற்றுவிட்டது. ஏனென்றால் ஏற்கனவே ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பிணை வேண்டும் என்று கேட்டிருந்தால் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். நீதிமன்றத்தில் ஆஜராக அவர்கள் மறுத்ததால் தான் இன்று அவர்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. இந்த பிரச்சனை இப்போது தீர்ந்துவிட்டது. இனிமேல் வழக்கின் அடுத்த கட்டமான விசாரணைகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. சரி கணபதி, இது பெயில் கிடைச்சதை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவரும் துணை தலைவரும் இப்போ பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசினாங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னைக்கு எடுக்க இருக்காங்கன்றதை பற்றியும் சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருவது என்னவென்றால் இது அரசியல் பழிவாங்கும் நோக்கம், காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்டிருக்கும் வழக்கு, நாங்கள் எந்த தவறையும் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய வாதம் என்னவென்றால் நேஷனல் ஹெரால்டு என்பதே காங்கிரஸுடைய பத்திரிகையாகத்தான் இருந்தது. அந்த பத்திரிகையின் நஷ்டங்களை கருதி அந்த நஷ்டங்களை சரி செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதற்காக பணம் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு இதே போலவே இன்னொரு நிறுவனத்துக்கு இதன் சொத்துக்களை மாற்றி இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் பிரச்சனை ஏதும் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், எல்லாமே காங்கிரஸை சேர்ந்ததுதான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் மாற்றி வைத்தால் அதிலே எந்த விதமான பெரிய பிழையும் இல்லை என்பது அவர்களுக்கு கருத்தாக இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு தற்போது நீதிமன்றம் வரை வந்துவிட்டது. அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் பணத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றெல்லாம் இப்போது நீதிமன்றத்திலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அப்படி ஏதும் இல்லை. அரசியல் ரீதியாக காங்கிரஸை முடக்குவதற்காக பழிவாங்குவதற்காக இந்த செயல் நடக்கிறது. அரசியல் ரீதியாக நாடாளுமன்றம் மற்றும் ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களிலே காங்கிரஸுக்கும் ஆளும் கட்சிக்கும் மோதல் இருக்கிறது. அது போன்ற சூழ்நிலையிலே பழிவாங்கும் நடவடிக்கைகளே இந்த வழக்கை மத்திய அரசு தூண்டிவிடுகிறது, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் வாதமாக இருக்கிறது. அதையே வலியுறுத்தி இன்று ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் இதை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம், அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்ள தயங்க மாட்டோம் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பா மனுதாரரான சுப்பிரமணிய சுவாமி தரப்புல என்ன சொல்றாங்க கணபதி? இன்று வழக்கு விசாரணை முடிந்த பிறகு
நீதிமன்ற வளாகத்திலிருந்து வெளிவந்த சுப்பிரமணிய சாமி, காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சொல்லி வருவது போல பிரதமர் நரேந்திர மோடி இந்த வழக்கை தூண்டிவிடவில்லை, எனக்கு பின்னால் இருந்து அவர் செயல்படவில்லை, நான் இது பற்றி அவரிடம் பேசக்கூட இல்லை என்று சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், சுப்பிரமணிய சாமி இந்த வழக்கை தாக்கல் செய்த போது, நீதிமன்றத்திலே பதிவு செய்த போது அவர் ஜனதா கட்சியின் தலைவராக இருந்தார். ஆனால் பிறகு அவர் பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்து விட்டார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியின் தூண்டுதலின் பேரிலும் பிரதமர் நரேந்திர மோடியின் தூண்டுதலின் பேரும் தான் அவர் இவ்வாறு செயல்படுகிறார் என்று சொல்லி வந்தார்கள். இதற்கு அவருக்கு தனியாக தற்போது சிறப்பு பாதுகாப்புகளை அரசு வழங்கியிருக்கிறது. அதுபோலவே அரசு பங்களாவையும் வழங்கி கொண்டிருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அரசு தான் இதற்கு பின்னால் இருக்கிறது என்பதை காட்டுகிறார்கள் என்று சொல்லி வந்தார்கள். அதை சுப்பிரமணிய சாமி இன்று திட்டவட்டமாக மறுத்தார். நான் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இது பற்றி பேசக்கூட இல்லை, அவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தமில்லை என்றார். இரண்டாவதாக, இந்த வழக்கிலே சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் மற்றவர்களும் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்பதிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கு நான் நிச்சயம் தண்டனை வாங்கி கொடுப்பேன், அவர்கள் சிறை செல்ல நேரிடும் என்றும் வலியுறுத்தினார்.